ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பராக பூந்தி லட்டு நம்ம வீட்டிலே பண்ணலாம். பேக்கரி சுவையில், பேக்கரி டேஸ்ட்டில் அப்படியே இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 3 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிறலாங்க. இந்த டம்ளரில் தான் 3 டம்ளர் மாவு எடுக்க போகிறேன். அதே டம்ளரால் 3 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிறோம். 3 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கிறோங்க. நம்ம மாவு எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கிறணும். இப்போ 3 கிளாஸ் ஊற்றிட்டோம். அதுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கிடலாம். 1 கிளாஸ் ஊற்றிட்டு இன்னொரு 1/4 கிளாஸ் மட்டும் சேர்த்திக்கிடலாம். 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடலாங்க. தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திடாதீங்க. இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு இதுவும் நம்ம எப்படி பண்ணுறோன்றது தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இப்போ மாவு சர்க்கரை எந்த டம்ளரால் எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் மாவு எடுத்துக்கிறோம். 3 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிட்டோங்க. இப்போ 2 மாவை நம்ம நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ 3 டம்ளர் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கிறணுங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்திடக்கூடாது, தண்ணி ஆயிரும். இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கலந்து கொடுத்துட்டே வரலாங்க. இப்போ திக்னஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்திக்கிறலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி பண்ணுறப்ப தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பக்குவம். அவசரப்பட்டு ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. இன்னுமே திக்னஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம சின்ன ஸ்பூனுங்க, ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, சமையல் சோடா சேர்த்திக்கிடலாங்க. இதில் சேர்த்திருக்கோம், இந்த ஸ்பூனில் தான் சேர்த்திருக்கோம். இப்போ கலர் கொஞ்சம் சேர்த்திக்கிடலாங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கிட்டேன். ஃபுட் கலர் லைட்டாக எடுத்துக்கிட்டோங்க. எடுத்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து கொடுத்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி மட்டும் கலக்கணுங்க, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இன்னுமே நமக்கு கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டு பார்த்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இன்னும் திக்னஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இதை கலந்து எடுத்துக்கிறணுங்க. இந்த லட்டு சூப்பர் சுவையில் வருங்க. நம்ம பேக்கரியிலலாம் வாங்குகிறோம் பாருங்கள், அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதை விட நல்லா ஒரு சாஃப்ட்னஸாகவும் இருக்குங்க நம்ம வீட்டிலையே பண்ணுறது. இப்போ பாருங்கள், ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும் நமக்கு. கரண்டியில் பின்பகுதி பாருங்கள் அப்படியே ஒட்டுது. இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். ஒரு கம்பி பதம் வரணும். கொஞ்சம் சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன். ஒரு கம்பி பதம் உடையணுங்க. அப்படி வந்தால் கரெக்டான பக்குவம் நமக்கு. நல்லாவே இதாகுது. ஒரு கம்பி பதம் உடையுது. வீடியோவில் கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் உடையணும். சூட்டோடு எடுத்துடாதீங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக உடையுது பாருங்கள். இவ்வளோதான். இப்போ பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த பூந்தி கரண்டி எடுத்துட்டோங்க. இது இல்லாட்டி நம்ம வீட்டில் எல்லாம் இருக்குள்ளங்க, நம்ம அப்பளத்துக்கெல்லாம் பொறிப்போல் ஜல்லிக்கரண்டி, அதில் கூட போடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து இப்படியே தேய்ச்சி கொடுக்கணுங்க. தேய்ச்சி கொடுத்துட்டே இருக்கும் பாருங்கள். இதேமாரி இன்னொரு கரண்டி மாவு எடுத்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம். நல்லா முத்து முத்தாக வரும். ஒவ்வொரு டைம் நம்ம தேய்ச்சி கொடுத்துட்டு இந்த கரண்டியை கழுவி எடுத்துடணுங்க. அப்போ தான் அடுத்த ஸ்டேஜ் போடுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பூந்தி கரண்டியை நம்ம கழுவி எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், சூப்பராக முத்து முத்தாக இப்போ பூந்தி நமக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, முறுமுறுன்னு ஆயிரும். பாருங்கள், எவ்வளோ முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் பூந்தி. கரெக்டான பக்குவத்தில் எடுத்தோன்னா அந்த மாதிரி வரும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம அப்படியே அரித்து ஒரு தட்டத்தில் மாற்றிக்கிடலாம். ரொம்ப நேரம் விடக்கூடாது. எவ்வளோ முத்து முத்தாக அழகழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு பூந்தி. மாவோட பக்குவம் தாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இதேமாரி ஆயிலெலாம் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்திக்கிறலாங்க. ஒவ்வொரு டைம் எடுத்தோன்னே அப்படியே சர்க்கரை பாகில் சேர்த்துட்டே இருக்கணும்.
பாருங்கள் சர்க்கரை பாகில் சேர்த்திட்டோம். அடுத்த பேட்ச் போட்டுக்கிறலாம். இப்போ அந்த பூந்தி கரண்டியை வந்து நல்லா அதை கழுவிட்டு ஒரு துணியால் தொடச்சிடணும். தொடச்சிட்டு மறுபடியும் நம்ம போடணுங்க, பூந்தி தேய்ச்சி விடணும். அப்போ தான் முத்து முத்தாக வரும். ஒவ்வொரு டைம் நம்ம போடுறப்பையும் இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு துணியில் தொடச்சிடணும். தொடச்சிட்டு போடுங்க, அப்போ தான் நல்லா முத்து முத்தாக வரும். இப்போ பாருங்கள் மறுபடியும் தேய்ச்சி விட்டோம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம். நல்லா முத்து முத்தாக விழுகுது பாருங்கள். கரெக்டான பக்குவத்தில் மட்டும் நம்ம மாவை கலந்து எடுத்துக்கிறணும். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்குங்க. கட்டி இல்லாத மட்டும் நல்லா கலந்துக்கிறணும். இப்போ மறுபடியும் சூப்பராக பூந்தி முத்து முத்தாக விழுந்துருச்சு பாருங்கள் எண்ணெயில். ரொம்ப நேரம் மட்டும் பொரிய விட்டுறாத எடுத்துடணுங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். எப்படி முத்து முத்தாக இருக்குது பாருங்கள், அழகழகாக. அந்த மாவோட பக்குவம் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். சூப்பராக நம்ம வீட்டிலையே பேக்கரி ஸ்டைலில் பூந்தி லட்டு ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி வடித்து எடுத்துட்டு இதையும் நம்ம அந்த சர்க்கரை பாகில் சேர்த்திக்கிறணுங்க. சேர்த்திட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பூந்தியை தேய்ச்சிக்கிறலாங்க. இது லாஸ்ட்டு பேஜு, அதையும் தேய்ச்சி எடுத்துட்டேன். இதையும் இப்போ நம்ம போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். பாக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா இல்லை. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுறலாங்க. ஊறிட்டால் நல்லா பொதுன்னு ஊறிடும். அந்த சர்க்கரை பாகே இருக்காது நமக்கு. பாகெல்லாம் நல்லா இழுத்துக்கிறோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிட்டோன்னா சூப்பராக நமக்கு பொதுன்னு இருக்குங்க. எடுக்கிறப்பயே நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்குமே அவ்வளோ சாஃப்டாக வரும். இது தட்டு போட்டு மூடி விட்டுறலாம். மூடி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சிங்க. இப்போ இது நம்ம நல்லா கரண்டியாலேயே அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி பொதுன்னு ஊறிடுச்சின்னு பாருங்கள். நம்ம மிக்சியில் போட்டு முழுசாக இருந்தால் இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் எடுத்தால் மிக்சியில் போட்டு அடிக்கணும். இது நம்ம 1/2 அன் ஹவர் விட்டதுனால நம்ம மிக்சியில் அடித்த மாதிரியே இருக்குது பாருங்கள். பொதுன்னு அப்படியே இந்த கரண்டியாலே மசிச்சு விட்டுக்கிட்டே எடுங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கிட்டோங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். நமக்கு நல்லா உருகுனதுக்கப்புறமா முந்திரி சேர்த்திக்கிடலாம். நட்ஸு வந்து அவங்க தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கங்க. ஒரு சிலருக்கு எச்சா சேர்த்தா பிடிக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். நட்ஸு வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்தி பண்ணிக்கங்க. இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. முந்திரியை சேர்த்திக்கிட்டேன். முந்திரியை சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா கருகிரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பொரிச்சிடுங்க. இது நல்லா கொஞ்சம் செவந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம திராட்சையை சேர்த்திக்கிடலாங்க. உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்திக்கிடலாம். சேர்த்தி அவங்க தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் நட்ஸு சேர்த்திக்கங்க. இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே இதை கலந்து கொடுக்குறேன். இது நல்லா பொசுன்னு வரணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா பொசுன்னு வந்துட்டுருக்கு பலூனாட்டை. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து அந்த லட்டுவில் சேர்த்துடலாங்க. பூந்தி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்திடலாம். நெய்யை தனியாக எடுத்துட்டேன், ஏன்னா ஆல்ரெடி இனிப்பு நல்லாவே தூக்கலாக இருக்குது. அதனால் நெய் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதையும் சேர்த்திக்கங்க. இப்போ இதை நம்ம அப்படியே கலந்து கொடுத்துக்கிறலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறலாம். நெய் வேண்டான்றவங்க ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்தி நட்ஸ் எல்லாம் வறுத்துக்குங்க. நெய் வேண்டான்னா ஆயிலில் வறுத்து போட்டுக்கிறலாம். நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நெய்யில் வறுத்துக்கங்க. இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். சூப்பராக நமக்கு ரெடி ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக மட்டும் கை வைங்க. வறுத்தோடனே நம்ம அதை அந்த பூந்தியில் சேர்த்திருக்கோம். சில டைம் கையை சுட்டுரும், கொஞ்சம் பார்த்து கவனமாக கலந்து கொடுங்க. இப்போ இதை உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள், லட்டு பிடிச்சி காமிக்கிறேன். பூந்தி லட்டு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக பக்குவமாக நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இதே அளவுகள் மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க நமக்கு பூந்தி லட்டு. கடையில் போய் வாங்கணுன்னே இல்லை, நம்ம வீட்டிலையே பேக்கரி சுவையில் பூந்தி லட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம், லட்டு பிடிச்சிக்கிறலாம். நான் மீடியம் சைஸ்லையே லட்டு பிடிச்சிட்ருக்கேங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக பிடிச்சிக்கோங்க, குட்டியாக வேணும்னா குட்டியாக பிடிச்சிக்கோங்க. இப்போ சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் பூந்தி லட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிக்கிறலாங்க.
இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக எல்லாத்தையும் லட்டு உருட்டி எடுத்துட்டோம். இப்போ சூப்பராக நம்ம உருட்டி எடுத்துட்டோம் பாருங்கள். பூந்தி லட்டு இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேக்கரி சுவையில் நம்ம வீட்டிலையே பூந்தி லட்டு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதே அளவுகள் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.